மோஸ்ட் அவாய்டட் மேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜேகே பிரதர்ஸ் கீரனூர் விசஸ் சேலம் ஆஸ்கர் சிசி. இந்த மேட்ச் 10 ஓவர் சொல்லியிருக்காங்க. முதல் 3 ஓவர் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரதீப் மற்றும் தமிழ். மேட்சுக்கு முன்னாடி நிறைய ஃபன் விஷயம் நடந்துருக்கு. 2 டீமுமே செட்டிங் மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அப்படிங்கிற நேமுக்காக ஒன்றா விளாடுவாங்க. இது ஓன் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச், அதன் காரணமாக 2 பிரிஞ்சு விளையாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்ட்ரைக்கிங்கில் தமிழ், நான் ஸ்ட்ரைக்கில் பிரதீப். 5 பவுலர் யூஸ் பண்ணணும். எல்லா பவுலர்ஸுக்குமே மேக்ஸிமம் 2 ஓவர் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட குமரேசன் நல்லா இருக்க போது இந்த பேட்டில். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் பாலே உடச்சி போட்டாரு. அதை தெளிவான கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே தன்ராஜ் அண்ணாந்து பார்க்க அது 6. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு தமிழ். ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஜேகே பிரதர்ஸ் கீரனூர் அந்த ஒரு டீமுக்காக. செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஆப்டு ஏக்கரா சூப்பராக போட்டிருக்காரு. அவரோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். சூப்பராக ஹேக்கிங் லென்த்தில் போடுவார். அதை எக்ஸிட் பண்ணியிருக்காரு இந்த முறை. தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. யகைன் செம்ம ஹைட்டாக போயிருக்காங்க. தன்ராஜ் விரட்டி வந்துருக்காரு. நல்ல கேட்சையும் பிடிச்சிருக்காரு. 6 அடித்த பேட்ஸ்மேன் அதே ஓவரில் விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு. பள்ளிக்கு பள்ளி மூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் குமரேசன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க ஜேகே பிரதர்ஸ் கீரனூர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா வெங்கட். குமரேசனோட 4th ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் பால் பாஸ்டாக போகுது. ஃபீல்டரும் விரட்டி போய்க்கிருக்காரு. சரியான பாஸ்டாக போய்க்கிருக்காரு. தேவான்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாரு. சர்க்கிளுக்குள்ளே இருந்து விரட்டி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 3 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 1 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டாப் பண்ணாரு. நல்ல ஃபீல்டிங் தேவா. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த பிரதீப் இப்போ ஸ்ட்ரைக்கில் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் விழுகுது. எந்த ஃபீல்டரும் போக முடியல. ஆனால் இங்கே ஒரு லைஃப் கொடுத்துட்டாங்க. வெங்கட் அப்படியே அந்த இடத்துல நின்ட்டாரு. பிரதீப் அவசரப்பட்டு போயிட்டாரா இல்லை வெங்கட் கால் பண்ணிட்டு நின்ட்டாரா அப்படின்னு தெரியல. ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இங்கே கேட்சுக்கான சான்ஸை விட்டுருந்தாலும் வெங்கட் சாக்ரிஃபைஸ் விக்கெட் ஆகிட்டு போகிறாரு. முதல் ஓவரில் முக்கியமான 2 விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சேலம் ஆஸ்கர் சிசி. இப்போ ஸ்ட்ரைக்கில் எல்லன் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்சில் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத. குமரேசனோட லாஸ்ட் ஒன். சரி பணம் ட்ரைவுக்கு போனார். அங்கே ஃபீல்டர் எடுத்த உடனே இங்கே அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸாக இருக்கும். எல்லன் ஆல்மோஸ்ட் நடுகிற ரவுண்டு கிட்ட போயிட்டாரு. டாட் பாலோட முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் 9 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட்டை இழந்து ஜேகே பிரதர்ஸ் கீரனூர். செகண்ட் ஓவர் போட தன்ராஜ். செகண்ட் பவர் பிளே ஓவர் போட ஸ்ட்ரைக்கில் பிரதீப். தன்ராஜோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணியிருக்காரு பிரதீப். அவருக்கான ஃபர்ஸ்ட் 6. ஃபர்ஸ்ட் ஓவர்லையும் ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 கொண்டு வந்திருந்தார் தமிழ். அதே மாதிரி செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலில் பிரதீப் ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. தன்ராஜோட செகண்ட் ஒன் இந்த முறையும் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. பேக் டு பேக் 2 பாலில் 10 ரன் குயிக்கராக கொண்டு வந்துட்டார் பிரதீப். தன்ராஜோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி கேட்சான்னு பார்க்கலாம். பால் செம்ம ஹைட்டாக போகுது. ஃபீல்டர் வந்துடுறாரான்னு பார்க்கலாம். ஒரு ஆஃப் ஷாட் ஏந்தி நிப்பாட்டிட்டாரு. கேட்ச் நல்ல கேட்சாக பிடிச்சிருக்காரு. ஷாட்டை அடித்து பார்த்துருக்கலாம். ஏந்தி பார்த்து விக்கெட் ஆகிருக்காரு. அனதர் ஒன் 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க கீரனூர் ஜேகே பிரதர்ஸ். ஆக்சுவலாக இன்னும் டேவில் கீரனூர் ஜேகே பிரதர்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கி யாருன்னா விக்கி அவர் இல்லை. அதே மாதிரி சேலத்தில் சிவலி மாத்துக்கை ரஞ்சித் ப்ரோ அவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஸ்டம்புக்கு க்ளோஸாக தான் வந்துச்சு. விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க. அம்பேர் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்டார். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் பட்டுச்சு. அங்கே லக்கி பவுண்ட்ரியா அப்படின்னு பார்த்தா பால் பாஸ்டாக போய்க்கிருக்கு. கண்ணா விரட்டி போய்க்கிருக்காரு. பால் ஸ்டாப் ஆயிடுச்சா? பாலுக்கு போயிட்டாரு. ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக 1 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் சைக்கிள் எல்லன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல பேக்கப் கண்ணா. இந்த 1 ரன்னோட 2வது ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவருக்கு 24 ரன் அடிச்சிருக்காங்க கீரனூர் ஜேகே பிரதர்ஸ். தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட குமரேசன் அவரோட ஸ்பெல்லை முடிக்கிறாரு ஏர்லியாவே. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. 6ஆ கேட்சான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரா? அங்கே என்ன சொல்கிறாங்க? எஸ் ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. நல்லா ஷாட் ஃப்ரம் எல்லன். செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் போட்டிருக்காரு. அங்கே கேப்பில் தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபீல்டர் வெட்டி போய்க்கிருக்காரு. பாலை ஸ்டாப் பண்ணிடுறான்னு பார்த்தா கிடையாது. பேக் டு பேக் 2 பவுண்டரிஸை கொண்டு வந்திருக்காரு எல்லன். யார்லையாவே முக்கியமான விக்கெட்டை இழந்த பிறகு ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் எல்லன்.
தேர்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சா சிக்ஸான்னு பார்த்தா தன்ராஜ் நல்ல ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட் சொல்லியிருக்காங்க லயன் அம்பேர். பிரதீப் எப்படி பேக் டு பேக் 2 பவுண்டரிஸ் அடிச்சதுக்கப்புறம் விக்கெட் ஆனாரோ அதே மாதிரி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. எல்லன் 4வது விக்கெட்டை இழக்கிறாங்க. கிர்னூர் ஜேகே பிரதர்ஸ். ஸ்கோர் ஒரு பக்கமாக போய்க்கிருக்கு. ஆனால் விக்கெட்டும் அன்ஸ்டாப்பபிளாக போய்க்கிருக்கு. 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 4 விக்கெட்டு கிட்ட போயிடுச்சு. ஸோ ரன்னோட வேகத்தை போகிறத விட விக்கெட் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வளர்த்தரக்கோட்டை கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு செட் அடிச்சிருக்காரு. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒரு குவாலிட்டியான 6 பதிவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 80 மீட்டருக்கு மேலே போய் விழுந்திருக்கோம். சரியான 6 பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பால்லே கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை, ஆனால் விரட்டி போய்க்கிருக்காரு தேவா. நல்ல ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2 ரன். பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். குமரேசன் டு கார்த்தி. இந்த மாதிரி தெளிவாக ஆடி இருக்காரு. கவர்ஸில் 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், 1 பவுன்ஸில் பவுண்ட்ரியை கிளியர் பண்ணியிருக்கு. 3 ஓவருக்கு 47 ரன் அடிச்சிருக்காங்க. கிர்னூர் ஜேகே பிரதர்ஸ். கார்த்தி கடைசி 3 பால்ல 12 ரன்னை கொண்டு வந்துட்டாரு. 4th ஓவர் பட பாபு ஸ்ட்ரைக்கில் நீட் பண்ணி கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன். சரி, டிஃபன்ஸுக்கு தான் போயிருக்காரு. 1 ரன் 2 ரன் ஒன்றா ரிஸ்கியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடியே 4 விக்கெட் போயிடுச்சு. ஸ்டாப் ஆகிருக்காங்க. 1 ரன். அவரோட செகண்ட் ஒன். இப்போ ஸ்ட்ரைக்கில் கார்த்தி இல்லை குத்தி வெளில திருப்பினாரு. அம்பேர் ஒயிட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன். ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணார் பிரதாப். அம்பேர் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சா சிக்ஸான்னு பார்த்தா கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ், கிளியர் பண்ணிருச்சு. கார்த்தி பேட்ல இருந்து வர்ற 2வது 6. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி பெரிய ஷாட்டுக்கு போனாரு. யார்லையாவே பிச் பண்ணி போட்டிருக்காரு. டாட் பால். 5th ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல பால் போகுது. அங்கே எஸ், கிளியர் பண்ணிருச்சு. இந்த ஓவரில் வர்ற 2வது 6 கார்த்தி பேட்ல இருந்து சூப்பரான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக். இந்த அவரோட லாஸ்ட் ஒன் மோர். ஒரு ஸ்லோயர் வேரியேஷனை போட்டு நல்ல விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஸ்லோயர் வேரியேஷனை. சூப்பராக போட்டார். அதை முன்னாடியே போட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு 360 பிரதாப். பேட் லக் அப்படின்னு தான் சொல்லணும். கார்த்தி சூப்பராக ஆடி கொடுத்தாரு. நல்ல ஒரு கேமியோ. பட் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. எஸ், இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க. ராஜ்கமல் இப்போ கிரீஸுக்கு உள்ள வந்துட்டாரு. 4 ஓவருக்கு 61 ரன் அடிச்சிருக்காங்க. வித்தோர் பட தன்ராஜ் ஸ்ட்ரைக்கில் நீட் பண்ணி கார்த்தி ரொம்ப நேரமாக நல்லா ஆடிக்கிருக்காரு. ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன். பவுலர் கைக்கே தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் டாட் பால் வர மாதிரி இருக்கு. தன்ராஜோட செகண்ட் ஒன். இந்த மாதிரி தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அங்கே ஃபீல்டை நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. டைரக்ட் ஹிட்டாவே அடிச்சாரு. அம்பேர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். உடம்புல விட்டு விலைக்கு போட்டாரு. அங்கே தேவா விரட்டி வந்துக்காரு. நல்லா ஸ்டாப். ரன். ராஜ்கமல் வெயிட் பண்ணி வச்சாங்க. ஸோ பேக்கப்பில் ஆடணும் அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ தான் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பினாரு. தெளிவான கனெக்ட் இல்லை. தன்ராஜே விரட்டி போய்க்கிருக்காரு பாலுக்கு. இந்த பால் 1 ரன். 5th ஒன். அகைன் கேப்பில் தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு. பால் குத்தி பம்ப் ஆயிடுச்சு. 1 ரன்னோட ஸ்டாப் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப். ஐபி மணி. இந்த பால் 1 ரன். அவரோட லாஸ்ட் ஒன். ஸ்கூப்புக்கு போனார். ஸ்டம்புக்கு மேலே தான் வந்திருக்கு. டாட் பாலோட 5th ஓவர் 64 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஒரு விக்கெட் ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் ஆடி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். 6வது ஓவர் பட ரவி ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன். டசான பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தேவா விரட்டி வந்துக்கிட்டு இருக்காரு. நல்ல ஸ்டாப். 2 ரன். ரவியோட செகண்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி கிளியர் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், பவுண்டரி 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. 3rd ஒன். இந்த முறையும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். போன முறை எங்கே அடித்தாரோ அதே இடத்துல இந்த முறையும் அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 2 பால்ல 2 பவுண்டரிஸ். நேருக்கு நேர் புள்ளி வச்சு அடித்த மாதிரி அடித்தார் கார்த்தி. 4th ஒன். இந்த முறை நேருக்கு நேர் 2 ஃபீல்டர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒயிராக அடிச்சிட்டாரு. தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்டரி.
நேருக்கு நேர் வச்சாங்க. ஸோ கொஞ்சம் உயிராக தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஹார்திக் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. நீர்பழனி கார்த்தி ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ஆஸ்கர் சிசி அந்த டீமில் முத்துப்பாண்டி அவரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். இது வரைக்கும் 4ல் டீல் பண்ணியிருந்தாரு. இப்போ 6 வேட்டையும் தொடங்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். நீர்பழனி கார்த்தி. லாஸ்ட் ஒன் இந்த முறையாக அடிச்சிருக்காரு. அது கேப்பில் போயிருக்கா, கேட்சான்னு பார்த்தா பவுண்டரி விட்டுட்டாங்க. மிஸ்ஃபீல்ட் ஆயிடுச்சு. கேட்சுக்கு ட்ரை பண்ணி பவுண்டரியை விட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கார்த்தி மொத்தமாக இந்த ஓவரில் 20 ரனுக்கு மேலே பதிவு பண்ணிட்டாரு. 6 ஓவருக்கு 88 ரன், 24 ரன்னை தொக்கா கொண்டு வந்துட்டாரு கார்த்தி. 6 ஓவருக்கு 88 ரன் போயிருக்கு. 7th ஓவர் பட பாபு ஸ்ட்ரைக்கில் ராஜ்கமல். ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிற திரும்பினாரு. அங்கே கேட்சான்னு பார்த்தா தேர்மேன் தலைக்கு மேலே போயிருக்கு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா போகாது அப்படின்னு நினைக்கிறேன். குமரேசன் விரட்டி போயிட்டாரு. 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக விலகி போய் ஒயிட் கோட்டில் என்னாரு. ஃபைன் லெக்கில் ஆட பார்த்தாரு. தெளிவாக போட்டிருக்காரு. ஒரு ஸ்லோயர் பேக் டு பேக் 2 ஸ்லோயர் போட்டிருக்காரு பாபு. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி. இந்த முறை ஸ்லோயர் போடுவார் அப்படின்னு வெயிட் பண்ணாரு. ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு. ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் அடிச்சிருக்காரு. செம்ம ஹைட்டாக போகுது. அங்கே கேட்சான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் நல்ல கேட்சை பிடிச்சாரு. இது வரைக்கும் நல்லா ஆடிக்க இருந்த பேட்ஸ்மேன் கார்த்தி அவரோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு பாபு. இதுக்கு முன்னாடி வலத்ராகோட கார்த்தியோட விக்கெட்டையும் இதே மாதிரி ஒரு ஸ்லோயர் போட்டு தான் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் கார்த்தி எதற்காக இறக்குனாங்களோ அந்த வேலையை சூப்பராக இந்த மேட்ச்சில் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் அடி கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேனா துரை சுவிட்சுக்கிட்டு ஃபீல்டரை எடுத்து உள்ளே வச்சுட்டு கவர்ஸில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கிட்டு தான் திரும்பினார். டாட் பாலோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸலண்ட் ஓவர். ஒரு சிக்கனமான ஓவரை போட்டிருக்காரு பாபு. 7 ஓவருக்கு 91 ரன் அடிச்சிருக்காங்க. அது ஒரு பட சக்தி சைக்கிள் ராஜ்கமல் ஸ்டம்புக்கு செம்ம க்ளோஸாக வந்திருக்கு. ஒய் சக்தியோட ஃபர்ஸ்ட் ஒன் ரீட் பால். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் குத்தி பம்ப் ஆயிருமான்னு பார்த்தா சூப்பர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாப். ஒரு 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டபுள் ரன். செகண்ட் ஒன் இப்போ சைக்கிள் துரை நம்மளே அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 1 2 பார்க்கலாம். அங்கே தேவா விரட்டி வந்துருக்காரு. ஆல்மோஸ்ட் நிறைய பால் தேவா அவர் தான் ஃபீல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. டபுள் ரன். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு திரும்பினாரு. விக்கெட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா குணால் குயிக்கரா பேட்டை எடுத்தாரு. அதை விட குயிக்கரா பவுலிங் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லோ கேப்டாவே போட்டாரு. நல்ல வேரியேஷன் காட்டியிருக்காரு பவுலர் சக்தி. லாஸ்ட் ஒன் இது எந்த பெரிய ஷாட்டுக்கு போடாமல் போட்டுருந்தாரு. இந்த மாதிரி ஏந்தி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் தன்ராஜ் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இந்த ஓவரில் இவர் எடுத்து கொடுக்குற 2வது விக்கெட். 9th ஓவர் பட ரவி சைக்கிள் துரை குயிக்கரான டெலிவரி உடம்புல பட்டுருச்சு. டாட் பால். செகண்ட் ஒன் பவுலர் கைக்கே தான் போச்சு. மிஸ் பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல போகுது. அங்கே குமரேசன் பாஸ்டா வெட்டி வர்றாரு. 1 2 பார்க்கலாம். அங்கே மிஸ் ஃபீல்ட் நடக்க இங்கே ஈஸியாக 2 ரன் ஓட்டாங்க. அங்கே 3வது ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க. பிடிக்கவே இல்லை. இன்னும் பாலை தெளிவாக கால் பண்ணி வந்துட்டாரு சக்தி. த்ரோ கொஞ்சம் ஸ்லோவாக வீசுற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து தெளிவாக கால் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிள் சக்தி ஸ்கூப்புக்கு போனார். உடம்புல தான் பட்டு போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எண்ணில் அடிச்சா விக்கெட்டாக இருக்கும். இந்த எண்ணில் அடிச்சு ஸ்டெம்பில் அடித்து வந்துருச்சு. ஸோ இங்கே லக்கிலி ரன் அவுட் மிஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆஃபில் பால் ஃபாஸ்ட்டாக போகுது. 1 2 பார்க்கலாம். 2 ரன்னுக்கான ட்ரையாக இருந்தால் விக்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெளிவாக ஸ்டாப் ஆயிருக்காங்க. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்பிளே இன்சைட் எஜ்ஜில் முக்கியமான நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 9வது விக்கெட்டை இழக்கிறாங்க ஜேகே பிரதர்ஸ் கீரனூர் நெல்சன் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே 9 9 9 அப்படின்னு இருக்குது. 9 ஓவருக்கு 99 ரன், 9 விக்கெட்டை இழந்திருக்காங்க. லாஸ்ட் ஓவர் பட சக்தி ஸ்ட்ரைக்கில் துரை ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தன்ராஜ் ஒன்னோட ஸ்டாப் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அதுதான் நடந்திருக்கு. ரன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கடுக்கா காடு கார்த்தி
செகண்ட் ஒன், குயிக்கரான டெலிவரி, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன், ஒயிட். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்க்கலாம், கேப்பில் பொத்துருச்சு, பவுண்டரி போகுதான்னு பார்த்தா வசந்த் சரியான பாஸில் வேட்டி போய்க்கிருக்காரு. மூன்று ரன் ஓட்டாங்க, நல்ல ரன்னிங். ஃபோர்த் ஒன், இந்த மாதிரி எட்ஜ் ஆகி போயிருக்கு. எகைன் லக்கிலி இங்கே பவுண்டரியான பார்த்தா பிரதாப் சரியான பாஸ்டா வெட்டி போயிருக்காரு. ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. லக்கிலி ஒரு பவுண்டரி துரை பேட்டில் இருந்து தேவையான நேரத்தில் வந்து இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு துரை. அங்கே ஃபீல்டரே இல்லை, இருந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தேவையான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு துரை. ஒன்மோ டார்கெட் நினைக்க போகிற பந்து ஸ்டப்போர்ட் போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கு வந்திருக்காருன்னு பார்த்தா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இதோட ஆல் அவுட் ஆகுறாங்க ஜே.கே. பிரதாஸ் கீரனூர். 14 ரன் அடிச்சிருக்காங்க. 115 அப்படிங்கிற மிகப்பெரிய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜே.கே. பிரதாஸ் கீரனூர். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பவர் பிளே ஓவர் அவங்க எப்படி ஆனாங்களோ அதே மாதிரி அக்ரெசிவாக கொண்டு போனாங்க அப்படின்னா டார்கெட்டை சேஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவுலர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பேட்டிங் மேலே ப்ரெஷர் விழுவும். ஸோ மேட்ச் பரபரப்பாக போகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேட்ச் என்ன ஆகுதுன்னு. ஓப்பனிங் பேட்ஸ்மனா 360 பிரதாப். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் ஸ்டார்ட் பண்ண பிரதீப். லாங் ஆனில் ஒரு ஃபீல்டரையும் ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃபீல்டரையும் வச்சுருக்காங்க. பிரதீப்போட ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டரே இல்லை. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சேலம் ஆஸ்கர் சிசி. பிரதீப்போட செகண்ட் ஒன், இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல கிளியர் பண்ணிருக்கு. ஹியூஜ் ஒன், மிகப்பெரிய டிஸ்டன்ஸை கிளியர் பண்ணிருக்கு. இதில் 2 பால்ல 2 பவுண்டரிஸை கிளியர் பண்ணிருக்கு. தேர்ட் ஒன், இந்த மாதிரி உடச்சு போட்டாரு. அங்கே ஃபீல்டர் சக்தி நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. நிற்க வச்சு போட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பிரதீப். அதில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். போன மேட்ச்சில் 50க்கு பதிவு பண்ண பேட்ஸ்மேனோட விக்கெட்டை யார்லையாவே பிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஐபி மணி. குயிக்கரான டெலிவரி, கட்டுக்கு போனார். டைமிங்கே கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. பிரதீப்போட ஃபிஃப்த் ஒன், இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் வல்லத்தராக்கோட்டை கார்த்தி பாலுக்கு அண்டரில் போனார். நல்ல கேட்சையும் பிடிச்சிருக்காரு. 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க சேலம் ஆஸ்கர் சிசி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பாபு சிவலியோட தம்பி. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்ல ஒட்டச்சு போட்ட பால தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. பேக் டு பேக் 2 விக்கெட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அந்த பாபு அசால்ட்டாக ஆடி இருக்காரு ஒரு பவுண்டரியை. 14 ரன்னோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. 14 ரன் போயிருந்தாலும் முக்கியமான 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு பிரதீப். செகண்ட் ஓவர் படம் கடுக்க காட்டி அடிச்சிருக்காரு. அங்கே கேப்ல தான் போகுது. அங்கே ஃபீல்டர் குணால் த்ரோல தவறு பண்ணியிருக்காங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன், சுவிட்சுக்கு திரும்பினாரு. காலில் பட்டு போயிருக்கா பேட்டில் பட்டு போயிருக்கான அம்பேர் சொல்லுவாங்க. உடம்புல பட்டு போயிருக்கு. டாட் பால். தேர்ட் ஒன், ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் சூப்பராக போட்டார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஃபிளிக்கு மாதிரி ஆட பார்த்தாரு. ஒரு ஸ்லோயர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு கார்த்தி. அனதர் ஒன், டாட் பால். ஃபிஃப்த் ஒன், விலகி போய் ஆனாரு. அங்கே தமிழ் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அகைன் அனதர் ஒன் விக்கெட்டை இழக்கிறாங்க சேலம் ஆஸ்கர் சிசி. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன், சரி பண்ண டிரைவுக்கு போனாரு. அங்கே ஃபீல்டர் எல்லன் என்னது ஓடலை. டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓவர் ஒரே ரன்னுக்கு போட்டிருக்காரு கார்த்தி. ஒரு எக்ஸலண்ட் ஓவர் கொடுத்துருக்காரு. 2 ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க சேலம் ஆஸ்கர் சிசி. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் துரை அவரை தாண்டிடுச்சு. ஆனால் விரட்டி போய்க்கிருக்காரு. நல்ல ஸ்டாப் விரட்டி போய் ஒரு ரன். செகண்ட் ஒன், இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுது. இதுவும் ஒரு ரன்னுக்கான ஓட்டமாக இருக்கும். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. தேர்ட் ஒன், இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுது. பவுண்டரியை சாவ் பண்ணுறாரான்னு பார்த்தா பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. ஆல்மோஸ்ட் லாங் ஆன்ல இருந்து ஸ்கொயர் லெக் வரைக்கும் விரட்டி போயிருக்காரு. சூப்பர் ரன்னிங், நல்ல ஃபீல்டிங் ஃப்ரம் கார்த்தி. பேட்டிங்ல எக்ஸலண்டா பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ஃபீல்டிங்லயும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. கேட்சுக்கான கேட்ச் பார்த்தா நல்ல ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு எல்லன். சூப்பர் கேட்ச். இங்க ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. நல்ல ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தேவா. ஃபிஃப்த் ஒன், இந்த முறை அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்த்தா இந்த முறை துறை உன் கையை துறை அப்படிங்கிற மாதிரி கைக்கு அடிச்சு விட்டு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க சேலம் ஆஸ்கர் சிசி.
பவர் பிளேயில் சேலம் ஆஸ்கர் சிசி எப்படி விக்கெட் எடுத்தாங்களோ அதே மாதிரி விக்கெட்டை இங்கே எக்ஸலண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜேகே பிரதர்ஸ். ஆனால் ரன்னை ஸ்டாப் பண்ணி விக்கெட் எடுக்கிறாங்க, அதுதான் இப்போ முக்கியம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தன்ராஜ் பிரதீப்போட லாஸ்ட் ஒன். ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக், அதுக்கு ரெடியாக ஃபீல்டரை வச்சாரு, நான் வெள்ளப்டுக்கு போயிட்டாரு. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 3 ஓவருக்கு 19 ரன். பவர் பிளேல எக்ஸலண்டாக போட்டிருக்காங்க 2 பவுலர்ஸுமே. 4th ஓவர் போட குணால். ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே ஆஃப்ல அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வல்லத்ரா கோட்டை கார்த்தி நல்ல ஸ்டாப். டபுள் ரன். குணாலோட செகண்ட் ஒன். ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கேன். அங்கே ஃபீல்டர் துரை நல்ல ஸ்டாப். 2 எதுவும் ஓடலை. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணும். எஸ், கிளியர் பண்ணியிருக்கு. தன்ராஜ் அவர் பேட்டில் இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் 6. நம்ம எக்கச்சக்கமான 6 தேவை இந்த மேட்ச்சில். 4th ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கார்த்தி விரட்டி வந்துருக்காரு. 1-2 பார்க்கலாம். 2 ரன்னுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இங்கே 2 ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா ரன் அவுட் ஆயிருக்காரு. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், வேல்யூபிள் பேட்ஸ்மேனோட விக்கெட் ரன் அவுட்டில் பறிபோகுது. எக்ஸலன்ட் த்ரோ அடிச்சிருக்காரு. நான் முன்னாடியே சொன்னேன் பேட்டிங்கை தொடர்ந்து ஃபீல்டிங்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு. சரியான ஒரு த்ரோ அடிச்சிருக்காரு. 6வது விக்கெட்டை இழக்கிறாங்க சேலம் ஆஸ்கர் சிசி. பேட்ஸ்மேனா வசந்த். குணாலோட நெக்ஸ்ட் ஒன் அங்கே கட்டுக்கு போயிருக்காரு. 1-2 பார்க்கலாம். ஃபீல்டர் எல்லன் விரட்டி போயிட்டாரு. நல்ல ஸ்டாப். 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சாரு. சரியான கனெக்ட் இல்லை. ஃபைனலில் ஃபீல்டர் கார்த்தி பாலை கலெக்ட் பண்ண 1 ரன். இந்த 1 ரனோட 4வது ஓவர் முடிவுக்கு வருது. 5th ஓவர் போட நீட் பண்ணி கார்த்தி அப் டு ஏக்கர் சூப்பரான இடத்துல போட்டாரு. அங்கே ஃபீல்டர் பிரதீப் 1 ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுச்சிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பால் பாஸ்டாக போகுது. பிரதீப்பும் பாஸ்டாக வந்திருக்காரு. நல்ல ஸ்டாப். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வெள்ளை குத்தி உள்ள திருப்பினாரு, ஆனாலும் ஒய்டா போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுச்சிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்கூப் ஆடுற மாதிரி போனார். தெளிவாக போட்டிருக்காரு கார்த்தி, நல்ல பேஸில். டாட் பால். லாஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கு போனார். பேட்டில் பட்டு உடம்புல பட்டு வந்திருக்கு. ஆனால் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பார்க்க முடியுது. 5 ஓவருக்கு 37 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி மேட்சை ஜேகே பிரதர்ஸ் கீரனூர் அவங்க பக்கமே வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது. அடுத்த ஓவர் போட குணால். ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. சரியான டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கு. ஹியூஜ் ஒன். அதான் பால் லேண்டே ஆகுது. அந்த அளவு டிஸ்டன்ஸ் அடிச்சிருக்காரு. சரி, ஆனால் டிஃபென்ஸுக்கு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார். தமிழ் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை நம்புங்கன்னு கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க சேலம் ஆஸ்கர் சிசி. சக்தி. குணாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணும். மீட் பண்ண ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு சக்தி. அடுத்த ஓவர் போட கார்த்தி. ஃபஸ்ட் பால் ஒரு ஒய்டு போயிருக்கு. அங்கே ட்ரைவுக்கு போயிருக்காரு ஃபீல்டர் துரை. நல்ல ஸ்டாப். 1 ரன். செகண்ட் ஒன் ஏக்கரா வந்திருக்காரு. அங்கே ஃபீல்டர் சக்தி ஸ்லோவாக வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ரன்னர்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க. 2 பேட்ஸ்மேனும் 2 ரன். பேக்கப். நெக்ஸ்ட் ஒன் நம்மளே அடிச்சிருக்காரு. இதுவும் கேப்பில் தான் போகுது. அங்கே ஃபீல்டர் வெங்கட் பல கலெக்ட் பண்ண 1 ரன். சொல்லிக்க இருக்கும் போதே அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. ஆனால் எடுத்து அடிச்சுட்டாரு டேரக்ட் கிட்டாவே வெங்கட். ஃபீல்ட் மிஸ் பண்ணுறாரு. ஆனால் அதை பார்த்து ஓடவும் தெளிவாக டேரக்ட் கிட்ட அடிச்சிட்டாரு. லாங்கரில் இருந்தேன். சூப்பர் த்ரோ. நெக்ஸ்ட் ஒன் ஒரு பெரிய சுத்து தெளிவான டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பிரதீப் 1 ரன். எல்லாத்தோட லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் குணால் விரட்டி போய்க்கிருக்காரு. பால் ஒரு சைடு சுற்றி போய்க்கிருக்கு அவர் அலைய வைக்கிற மாதிரி. 1 ரன். 3 ஓவருக்கு 60 அடிக்கணும் அப்படின்னு நிலைமையில 8வது ஓவர் போட துரை ஏக்கரில் போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு.
ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரியான்னு பார்த்தா எஸ் பவுண்ட்ரியை கிளியர் பண்ணிருச்சு. குமரேசன் அவரோட பங்குக்கும் ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு. தேர்ட் ஒன் அவ்வளோ கைக்கே தான் போயிருக்கு. ஆனால் ஒன் டாட் பால். இந்த ஓவரில் வர இரண்டாவது டாட் பால் துறை கையில் இருந்து. ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காரு. ரன் எதுவும் ஓட மாட்டாங்க அங்கே ஃபீல்டர் பிரதீப். ஃபிஃப்த் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன். அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு கவர்ஸில். அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா எஸ். இந்த ஓவரில் வர இரண்டாவது பவுண்ட்ரி குமரேசன் பேட்டில் இருந்து வந்திருக்கு. 9th ஓவர் பட எல்லன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வெங்கட் உடம்புல பட்டுருச்சு. ஆனால் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரன்னோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. செகண்ட் ஒன் நம்ம ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரை இல்லை சக்தி சரியான பாஸ்டாக விரட்டி வந்துருக்காரு. அவரோட வேகத்தை காட்டுறேன் பாருங்க. சரியான ஒரு ரன்னிங் போயிருக்காரு. அந்த டீம்ல எப்படி தேவா போனாரோ அதே மாதிரி ரன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே கார்த்தி பால் குத்தி பம்ப் ஆயிடுச்சு. ஆனாலும் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. டபுள் ரன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பால். ஃபிஃப்த் ஒன் தெளிவான கனெக்ட் இல்லை. குயிக்கராக ஒரு ரன் ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி. டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் போட ராஜ்கமல். விக்கெட்டானு பார்க்கலாம். போட்ட முதல் பந்துலேயே விக்கெட்டாக போட்டு மேட்சையும் முடிச்சு. ரீசெண்ட் டைமில் புதுக்கோட்டை சேலத்துக்கிட்ட நிறைய மேட்சஸ் லூஸ் பண்ணிக்கிருந்தாங்க. ஆனால் இந்த மேட்சஸ் வின் பண்ணி பரிசு சுற்றுக்கு தகுதி பெற்ற ஹாலக் சேலம் ஆஸ்கர் சிசி அப்படின்னு தான் சொல்லணும். டேவில் நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் சேலத்தில் மிஸ் ஆனாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பெரிய இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஹாலக்